I am Shandini, dear plus 2 accountancy students. Chapter number 5, admission of a partner. Sum number 26, page number 179. இதுல ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. யாரோட பேலன்ஸ் ஷீட்? ஜேம்ஸ் அண்ட் ஜஸ்டினா, தட்ஸ் an existing partner. அவங்களுடைய ஷேர் வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. The share of the profit and loss equally போட்டுருக்காங்க. கேபிட்டல் அக்கவுண்ட்ல liability asset கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அக்கவுண்ட் ஸோ ரெண்டு ஜேம்ஸ் அண்ட் ஜஸ்டினா கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. that will be transferred to the capital account. creditors balance sheet க்கு போய்டும். reserve fund they have to divide it equally and placed in the capital account of the existing partner. அப்புறம் stock building debtors இந்த assetsலாம் ஏதாவது adjustment இருந்துச்சுன்னா so that adjustment will be entered in the revaluation account and find out the revaluation profit or loss anything like that. Then that value will be transferred to the capital account as per the ratio. The ratio கொடுக்கல so equal transfer பண்ணலாம். Then to prepare the balance sheet. இப்போ இங்க ஒன்னு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? Balan is admitted as a partner 1/5 share of future profit. அவர் வரும்போது 25,000 எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கு அப்புறமா 10,000 ரூபாய் என்ன பண்ணிருக்காரு? goodwill கொண்டு வந்திருக்காரு. Then asset will be valued as under. Okay. இப்போ பில்டிங் ஓட வேல்யூ 80,000. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தா 70,000 தான் இருக்கு. So increase the value of asset, that is a credit side. இப்போ by building எவ்வளவு ரூபாய்? 10,000 ஜாஸ்தி இருக்கு. ஓகே. அதுக்கு அப்புறமா debtors வந்து 18,000. ஆனா அங்க எவ்வளவு இருக்குன்னா 20,000. பேலன்ஸ் ஷீட்ல 20,000. அப்போ 2,000 கம்மி ஆயிருக்கு. அப்போ decrease the value of asset in the debit side. To debtors 2,000. Okay. Then stock 33,000. ஏற்கனவே பழைய பேலன்ஸ் ஷீட்ல 30,000. அப்போ by stock 3000 ரூபாய் இன்கிரீஸ் ஆயிருக்கு இல்லையா? அப்போ 3,000. இப்போ டோட்டல் பண்ணுவோம் 13,000. இங்க எவ்வளவு இருக்கு? 2,000 மட்டும் தான் இருக்கு. அப்போ மீதி நமக்கு ரிமைனிங் 11,000 we have. The 11,000 you have to share to the both the partner equally. எந்த பார்ட்னருக்கு? சுகுமார். எந்த பார்ட்னருக்கு? ஜேம்ஸ் அண்ட் ஜஸ்டினா. ஓகே. சோ இது வந்து profit to revaluation profit to revaluation profit யாருக்கெல்லாம்? ஜேம்ஸ், ஜஸ்டினா. ஓகே. சோ இங்க எவ்வளவு இருக்கு? 11,000 இருக்கு. இது ரெண்டால டிவைட் பண்ணும்போது 5,500. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்தா 5,500 ஆட் பண்ணும்போது 11,000. இந்த அமௌண்ட் will be transferred to the capital account. ஓகே. இப்போ கேபிட்டல் அக்கவுண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஜேம்ஸ், ஜஸ்டினா, புது பார்ட்னர் பாலன். மூணு பேர் இருக்காங்க இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் brought out. எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஜேம்ஸ்க்கு 40,000, ஜஸ்டினாக்கு 50,000. ஓகே. by balance brought down 40,000, 50,000. இவருக்கு பாலனுக்கு கிடையாது. சோ இப்போ revaluation profit by revaluation profit எவ்வளோ? 5,500. ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் 5,500. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஜெனரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ரிசர்வ் எவ்வளோ? 7,500. அப்புறம் 15,000. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கும்போது 7,500 by ஜெனரல் ரிசர்வ் 7,500. இவருக்கும் 7,500. நியூ பார்ட்னருக்கு கிடையாது. அதுக்கப்புறம் நியூ பார்ட்னர் எவ்வளவு குட்வில் கொண்டு வந்தாரு? 10,000 கேஷா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஈக்குவலா நம்ம பிரிச்சு கொடுக்குறோம் குட்வில். ஸோ எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் பாலன் கொண்டு வந்த 10,000 ஜேம்ஸ் அண்ட் ஜஸ்டினாவுக்கு நம்ம ஈக்குவலா அந்த குட்வில் அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்குறோம். ஓகே.
ஸோ இப்போ இவர் எவ்வளோ கேஷ் கொண்டு வந்திருக்காரு 25,000. ஸோ பை பேங்க் 25,000. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். வேறு எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே நம்ம எழுதிட்டோம். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது வந்து 25,000. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணும்போது 68,000. இப்போ இதை ஆட் பண்ணும்போது 58,000. To balance, carry down எவ்வளோ 58,000. ஏன்னா இந்த டெபிட் சைடில் எதுவுமே இல்லை, ப்ராஃபிட்டோ லாஸோ எதுவுமே கொடுக்கவே இல்லை. அதனால டைரெக்டாக நம்ம அதை அப்படியே எழுதலாம். 68,000, 25,000. Okay, now we can close it. 25,000, 68,000, 58,000. இப்போ இது பழைய வருஷத்தோட கேபிட்டல். ஓகே, so now இது பேலன்ஸ் brought down கொண்டு வரணும். by balance brought down இந்த அமௌண்ட்டே அப்படியே, என்ன சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ 58,000, 68,000 இது எழுதணும்னு இல்லை, பட் எழுதுனாங்கன்னா இந்த கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு நல்ல இம்ப்ரெஷன் உங்கள் மேலே வரும். ஓகே, இப்போ now we are going to prepare the balance sheet. இப்போ பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா? இந்த 3 பேரையும் வச்சு ஒரு பேலன்ஸ் ஷீட், நியூ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த சம்மை நம்ம ரீட் பண்ணோம்னா எவ்வளோ பெரிய சம்மாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிப்போம். ரொம்ப ஈஸியான டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக அந்த சம்மெல்லாம் என்ன பண்ணிடலாம். ஓகே, இந்த அசெட் amount. Okay, இப்போ liability பார்ப்போம். liabilityல ஏற்கனவே பழைய பேலன்ஸ் ஷீட்ல உள்ள அந்த கிரெடிட்டர்ஸ் நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப இந்த பேலன்ஸ் ஷீட்ல வரும் கிரெடிட்டர்ஸ். கிரெடிட்டர்ஸ் எவ்வளவு வருது? 35,000. அவுட்டர் காலத்துல போடணும். அப்புறம் கேபிட்டல் அக்கவுண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அந்த கேபிட்டலை நம்ம இப்போ டோட்டல் பண்ணி இந்த பேலன்ஸ் ஷீட் கொண்டு வரோம். யாருன்னா ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ், ஜஸ்டினா, பாலன். ஜேம்ஸோட அமௌண்ட் எவ்வளோ? 58,000. ஜஸ்டினா 68,000. பாலன் 25,000. ஓகே, ஸோ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது 1,51,000. ஓகே, இப்போ இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ அசெட் அக்கௌண்ட் என்ன ஆல்ட்ரேஷன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் தான் நம்ம பண்ணமோ அந்த ஆல்ட்ரேஷனை அசெட்ல நம்ம காட்டணும். ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சது டைரக்டாக எழுதக்கூடாது, அது காட்டணும். அது என்னென்ன ஸ்டெப்ஸ் வருதுன்றது தெரியணும். அதனால நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து பில்டிங். பில்டிங்கோட ஓல்டு வேல்யூ 70,000 இல்லையா? ஸோ இப்போ நியூ வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஆட் இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் 10,000, மொத்தம் 80,000. அதுக்கப்புறம் ஸ்டாக். ஸ்டாக் எவ்வளோ இருந்தது? 30,000 இருந்தது. 3,000 இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு. ஆட் இன்க்ரீஸ்ட் வேல்யூ. Increased value 3,000. So now the value of stock is 33,000. Okay. Then debtors 20,000 இருந்தது old value. அதுக்கப்புறம் 2,000 provision, அதாவது ஏதாவது ஒன்று decreased ஆயிருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்னன்னா decreased amount. Decreased amount எவ்வளோ? 2,000. இப்போ 18,000.
ப்ரீபெய்ட்னா அட்வான்ஸாக அவன் பே பண்ணதுன்னு அர்த்தம் இல்லையா? அட்வான்ஸ் அமௌண்ட் paid by a person. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் 5000. ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் 5000. ப்ரீபெய்ட் எதுக்கு இது அசெட்ல வந்து அப்படின்னா இன்சூரன்ஸ் நம்ம கட்டணும், அது எக்ஸ்பென்ஸ். ஆனால் அது ஏற்கனவே கட்டிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் இயர் வரும்போது அது கம்மியாக தான் கட்ட போகிறோம், கட்ட வேண்டாம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அசெட் மாதிரி. ஸோ 5000. ஓகே. தென் பேங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15000. பாலன் எவ்வளோ கொண்டு வந்திருக்காரு? கேஷ் பிராக்கெட்டுக்குள்ள பாலன்னு போட்டுக்கலாம், அப்போதான் கொஞ்சம் தெரியும். 25000 கொண்டு வந்திருக்காரு, அப்போ 40000. ஓகே. ஸோ 40000. தென் குட்வில் ஒன்று இருக்குல்ல, குட்வில் 10000. ஸோ இதை டோட்டல் பண்ணும்போது லைபிலிட்டியும் அசெட் சைடும் சேர்ந்து வரணும். 1,80,000. 1,516,86,000. 1,86,000. ஆக்சுவலாக பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில் வந்து நம்ம போடுவோம். நார்மலாக நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணிடுவோம் இல்லையா? அதில் என்ன கொடுத்துருப்பாங்க? 25,000 கொண்டு வந்திருக்காங்க, 5,000 அதுலேருந்து எடுத்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் பர்பஸாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? குட்வில் ஹேவ் டு பிரிங் அஸ் அ கேஷ். இங்கேயே கேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, தனியாக இந்த குட்வில்லையும் த வேல்யூ ஆஃப் கேஷ் ஹி பிரிங்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதனால இந்த குட்வில்லை நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போடுறோம். தேங்க்யூ.